அரசாங்கம் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கிற பெட்ரோலை இங்கே விற்பனை செய்கிறார்கள். அவர் ரஷ்யாவிலே வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி பெட்ரோல் தயாரித்து அதை மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார், அமெரிக்காவுக்கும் விற்பனை செய்கிறார். அம்பானியின் இந்த தொழிலுக்காக இந்த அரசு ரஷ்யாவோடு உறவு வைத்திருக்கிறது. நமக்காக இல்லை, நாட்டு மக்களுக்காக இல்லை. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $40, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $30 அல்லது $40 குறைந்த விலைக்கு அவன் விற்கிறாங்க ரஷ்யாக்காரன். ஏன்னா அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறான், பொருளாதார தடை. அதனால அவனுக்கு பொருளாதார மிடைஞ்சல் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படி பொருளாதார மிடைஞ்சல் ஏற்பட்டால் உக்ரைன் மீது அவன் யுத்தம் நடத்த முடியாது. பொருள் வந்துகிட்டே இருக்கணும், அவனுக்கு வருமானம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப நான் கொடுக்கிற விலை, நீ என்ன கேட்கிறேன், நான் கொடுக்கிறேன் $30 ஒரு பேரல். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது பேரல் $100 வாங்கி நமக்கு $52 ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்தார். இது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது. இன்றைக்கு பேரல் ரஷ்யாவில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் $30-40 வாங்க முடியும் என்கிற நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் நமக்கு ஒரு லிட்டர் இன்றைக்கு $100 குறைத்து விற்க முடியவில்லை அவர்களால். இந்த லாபம் யாருக்கு போய் சேர்கிறது? இவர்கள் விற்கிற இந்த வணிகத்தில் இந்த பெட்ரோலின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேருகிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள்? வேறொன்றும் இல்லை, அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள். பினாமினா தெரியும் இல்லையா? மோடி சாம் பேர்ல சொத்து வச்சுக்க முடியாது, அதனால இன்னொருத்தர் பேர்ல சொத்து வச்சுக்கிறார்.